ஹோமியோபதி மருத்துவம். இன்று நாம் பார்க்க போவது கர்ப்பப்பையில் ஏற்படும் வலி இல்லாத கட்டிகள். இந்த வலி இல்லாதனால ரொம்ப நாளாக போட்டு பெரிய கட்டியாக தூக்கி ஆப்ரேஷன் பண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வருது. அப்போ இந்த வலி இல்லாத கட்டிகளை நம்ம எப்படி சுகமாக்கலாம்? ஹோமியோபதியில் அதற்கு எளிய மருந்து இருக்கிறது. நம்ம தேடி பார்க்கணும். அப்போ இந்த கட்டிகள் எப்படி உருவாகின்றன? இந்த கட்டிகள் மனக்கவலையினால் ஏற்படுகிறது. சோரினம், சோரா விஷத்தை சார்ந்தது. பெரும்பாலும் நம்ம கட்டி வந்ததுன்னா ஏதாவது கிருமின்னு நினைக்கும். ஆனால் சோரா விஷத்தினாலேயும் கட்டி வரும் அப்படிங்கிறதே நம்ம நினைக்கணும். மனக்கவலை, மன இறுக்கம், மனத்தில் உள்ள ஒரு விஷயங்களை போட்டு வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறது, இதெல்லாம் இந்த கட்டிகளுக்கு காரணம். மற்ற சாதாரண கட்டிகளானால் மாத விலக்கு விட்டு 15 நாளைக்கு ஒருக்க வரும். இந்த கட்டி மாத விலக்கு கரெக்டாக வரும். ஆனால் அந்த விலக்கு துர்நாற்றம் அடிக்கும். ஆகவே இந்த கட்டியை ஆரம்ப நிலையிலேயே ஹோமியோபதி மருந்தால் சுகமாக்கலாம். இதற்கு கல்கேரியா ஃப்ளோர் அப்படிங்கிற ஒரு ஹோமியோபதி மருந்து, அது எந்த கட்டியும் கரைக்கும். அதனால் அந்த கல்கேரியா ஃப்ளோரை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கரையும். இந்த சோரா விஷத்தினால் இந்த கட்டி ஏற்படுவதனால் இந்த சோரினம் அப்படிங்கிற ஒரு ஹோமியோபதி மருந்து இருக்குது. அந்த சோரினம் என்கிற மருந்தை 15 நாளுக்கு ஒரு தடவை 200 பவரில் ஒரு டோஸ் சாப்பிட்டா போதும். 15 நாளைக்கு ஒரு டோஸ் அதை சாப்பிடணும். கல்கேரியா ஃப்ளோர் தொடர்ந்து சாப்பிட்டு வரணும். இது கல்கேரியா ஃப்ளோர் 30 பவரில் சாப்பிடணும். இந்த சோரினம் 200 பவரில் வாரம் ஒரு முறை சாப்பிடணும். நல்லா 15 நாளைக்கு ஒருக்க சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டு வந்தீர்களே ஆனால் வலி இல்லாமல் ஏற்படும் கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். ஆகவே இதை பயன்படுத்தி கர்ப்பப்பையில் கட்டி இருக்கிறது என்று உங்களுக்கு தோன்றினால் அல்லது ஒரு குழந்தை வளர்றது போல தெரிந்தால் நீங்கள் இந்த கல்கேரியா ஃப்ளோர் என்ற மருந்தை மறக்காமல் தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும். அதோடு வாரம் ஒரு முறை அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை சோரினம் என்ற மருந்தை இந்த 200 பவரில் ஒவ்வொரு டோஸ் சாப்பிட்டு வந்தீர்களே ஆனால் உங்களுடைய கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை இல்லாமலே கரையும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.